இஸ்லாமிய சமூக மக்களை பொறுத்தவரை இன்றைக்கு திமுக, கம்யூனிஸ்ட், அதே போன்று திருமாவளவன் உள்ளிட்டோரை அழைத்து இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். வாக்கு வங்கிக்காக திமுகவும் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் இஸ்லாமியருடைய இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவர்கள் அரசியல் கட்சி. ஆனால் இவர்கள் யாருக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது. கடவுளை நம்பக்கூடியவர்களை காட்டு மிராண்டிகள் என்று விமர்சனம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை இஸ்லாமியர்கள் அழைப்பது திருக்குரானின் படி சரியா என்று இந்த ரமலான் மாதத்தில் நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் திருக்குரான் சொல்லுகிறது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் சியாம், உங்கள் மீது இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினரும் இது போன்று நோன்புகளை, விரதங்களை வைத்திருக்கிறார்கள். லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு காரணம் உங்களுக்கு கடவுள் பக்தி அதிகரிக்க வேண்டும் என்பதற்கு தான். அப்போ நோன்பு என்பதே கடவுள் பக்தி அதிகரிப்பதற்கு என்று கடவுள் சொன்ன அந்த திருக்குரானை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் கடவுளை விமர்சிக்கிற, குறிப்பாக இஸ்லாமியர்களை மலத்தை போன்று என்று இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சித்த திராவிட கழகத்தையும் திமுகவையும் அதே போன்று திருமாவளவன் போன்றவர்களையும் அழைத்து அமர வைத்து நோன்பு திறப்பு என்பது இது திருக்குரானுக்கு எதிரானது, நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறைக்கு எதிரானது, நபிகள் நாயகத்தின் பிரச்சாரத்திற்கு எதிரானது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தை நன்மைக்காக கொண்டாடக்கூடிய விதத்தில் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் அந்த நோன்பின் நன்மைகளை அழிப்பதற்காகவே திமுகவினரையும் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளையும் அழைத்து உட்கார வைப்பது இந்த இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய தலைவர்கள் என்ற பெயரளவில் வைத்துக்கொண்டு திமுகவோடும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டோடும் கூட்டு சேரக்கூடியவர்கள் 2 எம்எல்ஏ சீட்டுக்காக பலியாகி விடுவார்கள். ஆனால் நிதர்சனத்தில் இது இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டது என்பதை இஸ்லாமிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவும் அவரோடு இருப்பவர்களும் வாக்கு வங்கிக்காக இஸ்லாமியர்களை பார்க்கிறார்களே தவிர இஸ்லாமியர்களின் வளர்ச்சி என்பது கடந்த 5 ஆண்டுகளில் இல்லை என்பதை இஸ்லாமிய சமூகம் புரிந்திருக்கிறது. அதனால் வளர்ச்சிக்கான பாரதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை, அவர்களுடைய சொல்லை, அவர்களுடைய செயலை உற்று நோக்கி கவனித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியின் மூலம் நான் அனைத்து தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.